ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இல்லம் தேடி கல்வி திட்டம் மூலமாக இத்தனை நாள் நம்ம ஊர் குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு அக்காவா, ஒரு டீச்சராக பாடம் சொல்லி கொடுத்துட்ருந்தோம். அந்த அழகான நாட்கள் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். இப்போ நம்மளுக்கு இருந்த வேலையும் போயிடுச்சு, இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே கவலைப்பட்டுட்ருக்கோம். எனக்கும் அது நல்லா புரியுது. ஆனால் ஒன்று யோசித்து பாருங்கள் நீங்கள். இந்த திட்டம் நமக்கு கொடுத்தது வெறும் சம்பளம் மட்டும் இல்லை, நம்மளாலையும் ஒரு 4 பேருக்கு நல்லா கற்றுக் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையையும் கற்றுக் கொடுத்துருக்கு. அந்த தன்னம்பிக்கையை வச்சு உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் எப்படி ஒரு கௌரவமான ஒரு வருமானத்தை உருவாக்கலாம்னு தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம சேனலோடைய கைடன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம விட்ட இடத்துல இருந்தே தொடங்குவோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மாலை நேரத்தில் டியூஷன் எடுக்கிறது. இப்போ வந்து ஒரு சில சென்டர்லாம் நான் பார்த்துருக்கேன். டியூஷன் சென்டர் மாதிரி வச்சுருவாங்க. அதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்பெஷலாக வந்து ஒவ்வொரு டீச்சர்ஸ் போயிட்டு எடுப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க எல்லாமே ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஏற்கனவே செஞ்ச ஒரு விஷயம் தானே இது. ஐடிகேயில் ஒர்க் பண்ணப்போ நீங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கான ஒரு அடையாளத்தோட நீங்கள் ஐடிகே வாலண்டியர் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட உங்கள் வீட்டு வாசல்லே ஒரு சின்ன போர்டு வந்து வச்சு பாருங்கள். 1வதுலேருந்து 5வது வரைக்கும் டியூஷன் எடுக்கப்படும். இல்லை வந்து உங்களால் முடிஞ்சுன்னா நீங்கள் 10th 12th கூட நான் எடுப்பேன் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லி போட்டு ஆரம்பிக்கலாம். ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்கவும், அவங்களுடைய வாசிப்பு திறனை வளர்க்குறதுக்கும் நீங்கள் உதவி செய்யலாம். ஐடிகேயில் நீங்கள் கற்றுக்கிட்ட அந்த ஆக்டிவிட்டி முறையே இங்கேயும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஒரு குழந்தைக்கு நீங்கள் ரூ. 200 இல்லை 250 அந்த மாதிரி நீங்கள் ஃபீஸ் வாங்கினா கூட, ஒரு 10 குழந்தைங்க வந்தால் கூட உங்களுக்கு மாதத்துக்கு 2000லேருந்து 2500 உங்கள் வீட்டு செலவுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி டியூஷன் எடுத்துகிட்ருக்காங்க. நிறைய பேரண்ட்ஸும் வந்து கேட்குறாங்க, ஹோம்ஒர்க்லாம் பண்ண மாட்டாங்க, டியூஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ட் 2வது விஷயம், நம்மளுடைய கைத்தொழில் தான் நான் சொல்லுவேன். அதை வந்து நம்ம டிஜிட்டலைஸ்டாக இப்போ பண்ணணும். ஏன்னா இப்போ இருக்கிற வேர்ல்டு வந்து கொஞ்சம் அப்டேட்டட் இல்லைங்களா? ஸோ நம்மளை பல பேருக்கு வந்து தையல் தைக்க தெரியும். ஸோ இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கூட பின்ன தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆரி ஒர்க்கெல்லாம் பண்ணி தராங்க இல்லையா? சாரீக்கு, ப்ளவுஸுக்கு அது நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதை வந்து நம்ம யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியாமல் ஃபெயிலியர் ஆகுது. இப்போ கையில் இருக்கிற வாட்ஸ்அப் மட்டுமே போதும். நீங்கள் செய்கிற அந்த சின்ன பொருளை அழகாக ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்கள் ஸ்டேட்டஸில் வைங்க. உங்கள் ஊர் மகளிர் குழுக்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த குழுக்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வெளியில் வாங்குறத விட நம்பிக்கையானவங்க கிட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அதிகமாக இப்படி தான் வந்திருக்காங்க. யாரோ கிட்டே போய் காசு கொடுத்து வாங்குறத விட நம்மளுக்கு தெரிஞ்சவங்ககிட்டே வாங்குவோம். அப்போ தான் ஏதாவது மிஸ்டேக்னா கூட நம்ம வந்து கேட்க முடியும் அப்படின்னு நினச்சி தெரிஞ்சவங்ககிட்ட வாங்குவாங்க. ஸோ ஒரு சின்ன தையல் மிஷின் இருந்தால் கூட நீங்கள் வந்து ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறது, ப்ளவுஸ் ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி தினமும் அட்லீஸ்ட் மினிமம் ஒரு ரூ. 200 உங்களால் சம்பாதிக்க முடியும். அடுத்தது 3வதாக என்னென்னா, இது எல்லாமே வந்து நம்ம டெம்பரவரியாக தான் பண்ணுவோம். ஆனால் பர்மனெண்ட்டாக ஒரு வாய்ப்பையும் நம்ம தேடிக்கணும் இல்லைங்களா? அரசு தேர்வுகளுக்கு தயாராகிக்கிறது. இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கிற இந்த ஓய்வு நேரம் ஒரு முதலீடாக வந்து மாற்றிக்கோங்க. டெட்டு, டிஆர்பி இல்லைனா குரூப் 4 இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு வந்து தினமும் ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கி படிக்க ஆரம்பிங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே குழந்தைங்களுக்கு பாடம் நடத்தி இருக்கிறதால ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நல்லாவே பரிச்சயமாக தெரியும். அந்த ஒரு அறிவை வீணாக்காமல் ஒரு அரசு வேலைக்காக தயார் பண்ணுங்கள். முயற்சி செஞ்சிங்கன்னா அடுத்த 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ நீங்கள் ஒரு நிரந்தரமான அரசு ஆசிரியராக கூட மாறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு கதவு வந்து மூடிடுச்சு அப்படின்னா அதோட நம்மளோட வாய்ப்பெல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்லை. அது அடுத்த கதவை தேடி போக சொல்லுதுன்னு தான் அர்த்தம். வேலை இல்லை அப்படின்னு சொல்லி வீட்டில் உட்காராமல் உங்ககிட்ட இருக்கிற ஏதோ ஒரு திறமையை வருமானமாக மாற்ற இன்றைக்கே ஒரு சின்ன அடியை எடுத்து வைங்க. நம்ம சேனல் எப்போவுமே உங்களுக்கு உங்களுடைய முன்னேற்றத்துக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு சின்ன நம்பிக்கையை கொடுத்துருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவான விவரங்களோட நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.